வணக்கம், வெல்கம் டு TastyTawa. இன்னைக்கு வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்பர் 2 எக் சாலட் அண்ட் டொமேட்டோ சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எக் சாலட் செய்யலாம். வெயிட் லாஸ் பண்ணும்போது மாவு சத்து குறைவாகவும் புரத சத்து நார் சத்து ரெண்டும் அதிகமாகவும் இருக்கணும். அந்த மாதிரி தான் இந்த சாலட் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறோம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வெண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு பச்சை மிளகாய் ரெண்டும் வதங்கிருச்சு. வதங்கினதுக்கு அப்புறமா 1 பாக்கெட் மஷ்ரூம் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்கோம். அது கூட 2 கேரட் பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக விடணும். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மஷ்ரூம் கேரட் ரெண்டுமே லோ கலரி வெஜிடபிள்ஸ், நார் சத்து அதிகமுள்ள வெஜிடபிள்ஸ். அதனால் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மூடி போட்டு வேக விடலாம். மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியே போதும் வேகிறதுக்கு. இப்போ இது ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதிகமாக போட வேண்டாம், கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இது கூட ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணலாம். டோட்டலாக 5 to 10 மினிட்ஸ் ஆகும் நல்லா குக் ஆகிறதுக்கு. இப்போ மஷ்ரூம் கேரட் ரெண்டுமே நல்லா குக் ஆயிடுச்சு. சாலட் ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த பக்கம் 4 எக்கை வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுக்கலாம். 4 மீடியம் சைஸ் எக் எடுத்துக்கிறோம். பெரிய சைஸாக இருந்தால் 3 எக் எடுத்துக்கோங்க போதும். இந்த எக்கை ரஃப்பாக கட் பண்ணிக்கலாம். எக்கை நம்ம மஷ்ரூம் கூட சேர்த்துடலாம். எக்கு சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் பிளாக் கலர் ஆலிவ்ஸ் சேர்த்துக்கிறோம். கிரீன் கலர் ஆலிவ்ஸ் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு க்ரீம் சீஸ் சேர்த்துக்கலாம். சீஸ் சேர்க்கும்போது சீஸ் மஷ்ரூமோடு சேரும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக தவறாமல் சீஸ் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாலட். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட எக் சாலட் தயாராகிடுச்சு. இது நம்ம ஸ்லைஸ்டு டொமேட்டோஸ் அண்ட் ஸ்லைஸ்டு கிவியோடு சர்வ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேறு எந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸோடவும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஃபில்லிங்காக ஹெல்த்தியாக இருக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட். இப்போ டொமேட்டோ சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறோம். இது கூட 4 பல் பூண்டு சேர்த்துக்கிறோம். பூண்டு வெண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கோங்க. இதில் பாதி கேரட் கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி பாதி பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறோம். கேரட் எதுக்கு சேர்த்துக்கிறோன்னா ஒரு பிரைட் கலருக்காகவும் திக்னஸ்க்காகவும் தக்காளியில் இருக்கிற புளிப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் சேர்த்துக்கிறோம். இது கூட 5 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறோம். இந்த அளவில் செய்யும்போது 2-3 பேர் இந்த சூப் தாராளமாக சாப்பிட்லாம். தக்காளி நல்லா ஜாம் மாதிரி ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் ஆகும், 5 to 10 மினிட்ஸ் ஆகும் இந்த மாதிரி ஆகிறதுக்கு. இப்போ நல்லா ஜாம் மாதிரி ஆயிடுச்சு. கேரட்டும் நல்லா வெந்துருச்சு. இப்போ 4 கப் அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றிக்கிறோம். நார்மல் வாட்டரும் ஆட் பண்ணலாம், ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் கொதிக்கிறதுக்கு. அதுக்காக இப்போ இது ஒரு தடவை நல்லா கொதி வரட்டும். இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது தக்காளி மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். தக்காளி லோ கலரி வெஜிடபிள்ஸ். அதனால் வெயிட் லாஸ்க்கு டொமேட்டோ சூப்பு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த சூப் செய்கிறதுக்கு ஒரு 40 மினிட்ஸாவது ஆகும். இந்த மாதிரி செஞ்சால் தான் சூப் வந்து ஃபைனலாக டேஸ்டியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மேலே இருக்கிற ரெசிடியூ வந்து நம்ம எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டு கூழ் மாதிரி அரைச்சிக்கணும். இதுக்கு நம்ம டொமேட்டோ சூப் வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம் அரைக்கிறதுக்கு.
சூப் நம்ம மார்னிங்கே செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம த்ரூ அவுட் த ஈவினிங் வரைக்கும் நம்ம அதை வச்சுக்கலாம். எப்போ பசிக்குதோ அப்பப்பெல்லாம் நம்ம சூப் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த அரைச்ச அந்த தக்காளி பேஸ்ட்டையும் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும். அதை அப்படியே சேர்த்துட்டோம்னா நம்ம வந்து டொமேட்டோ சூப் குடிக்கும்போது அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்காது. அதனால் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு எடுத்துட்டோம்னா சூப் ரொம்ப ஸ்மூத்தாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் இந்த அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்போ ஒரு திக்னஸ் கிடைக்கும் சூப்புக்கு. மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சூப் திக்கனிங் ஏஜென்ட் கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஆட் பண்ணி கொதிக்க வைக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு சூப் திக்காக கிடைக்கும். வெயிட் லாஸ் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி எதுவும் நான் ஆட் பண்ணல. இப்போ திரும்பவும் அடுப்பில் வச்சு ஜஸ்ட் ஒரு தடவை பாயில் பண்ணால் போதும். சூப் தயாராகிடும். தேவைப்பட்டால் மட்டும் நாட்டு சக்கரை 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலாக தேவையில்லை, கேரட் சேர்த்துருக்கிறதுனால இதுவே நல்லா தான் இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நம்மளோட சூப்பரான டொமேட்டோ சூப் தயாராகிடுச்சு. எக் சாலட்டோட டொமேட்டோ சூப் ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான காம்பினேஷன். நீங்களும் உங்களை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.